ஹாய் மக்களே! இன்னைக்கு வந்து நாங்க பெங்களூர்ல இருக்கிற கப்பன் பார்க் கிட்ட தான் வந்திருக்கோம். அங்க வந்து பால் பவன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸ் இருக்கு. ஸோ அங்க வந்து பசங்களுக்கெல்லாம் நிறைய விளையாடுறதுக்கெல்லாம் இருக்கும். கிட்டியா இருக்கு. பெங்களூர்ல இருக்கிறவங்கள ஒரு நாள் எங்கேயாச்சும் வெளியில போகணும் பசங்கள கூட்டிட்டு அப்படின்னு சொன்னா, இந்த இடத்துக்கு வந்து தாராளமா வரலாம். என்ட்ரன்ஸ் டிக்கெட் வந்து ₹20 தான் சார்ஜ் பண்றாங்க. குட்டி பசங்களுக்குன்னா ₹10 சார்ஜ் பண்ணுறாங்க. எல்லா ட்ரெயின் டாய் கேம் வந்து ₹30 சார்ஜ் எல்லா கேம்ஸுமே வந்து ₹30 தான் சார்ஜ் பண்ணுறாங்க. இந்த ட்ரெயினில் போகிறதுல என்ன ஒரு பெனிஃபிட்னா, நீங்கள் வந்து நடந்து சுற்றி பார்க்குறத விட இந்த ட்ரெயின்லேயே எல்லா இடத்துக்கும் வந்து ஒரு ரவுண்டு போட்டுவிடுவோம். எப்படி இருக்குது இந்த பார்க் அப்படின்றத வந்து நீங்கள் இந்த ட்ரெயின் மூலியமாகவே வந்து பார்க்கலாம். அதனால் ரொம்பவே ஸ்லோவாக போயிட்டு இருந்துச்சு. பசங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் இந்த ட்ரெயின்னு. பால் பவன் வந்து இந்த பிளேஸ் எப்போ ஓப்பன் ஆகுதுன்னா, காலையில் வந்து 10:30லேருந்து ஈவினிங் 5:30 வரைக்கும் இருக்கும். அண்ட் இங்கே வந்து எல்லா கேம்ஸுமே நிறைய கேம்ஸ் இருக்குது. ஆனால் எல்லா கேம்ஸுமே வந்து ₹30 தான் சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாமே நல்லா இருக்கும் கேம்ஸ். இப்போ வந்து காலையில் நாங்கள் வந்ததுனால கொஞ்சம் க்ரௌடு கம்மி. நிறையானா ஸ்கூல் பசங்க தான் வருவாங்க. குட்டி குட்டி பசங்களெல்லாம் கூட்டிகிட்டு வந்து இங்கே வந்து நிறையா விளையாட்டு காமிச்சிட்டு பார்க்கில் உட்கார வச்சுட்டு அவங்கள சாப்பிட்டு கூட்டிகிட்டு போவாங்க. அவங்களுக்கு ஒரு நாள் ஒரு ஃபன் தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த இது வந்து கொஞ்சம் ரிஸ்க் இல்லாத ஒரு பிளேஸு ஏரியா அப்படின்றதுனால வந்து குட்டி குட்டி பசங்களையும் கூட்டிகிட்டு வராங்க. எல்கேஜி யூகேஜி பசங்களை கூட கூட்டிகிட்டு வருவாங்க இந்த பிளேஸுக்கு. இங்கே வந்து ரொம்பவே ஃபன்னாக இருக்கும். டீச்சர்ஸ் எல்லாம் இருப்பாங்க. எனக்கு பார்க்க வந்து நம்மள மாரி இருக்கிறவங்கள விட எல்லா ஸ்கூல் பசங்க தான் நிறைய பேர் வந்திருந்தாங்க. எனக்கு பார்க்கவே ரொம்ப குஷியாக இருந்துச்சு. குட்டி 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 பசங்களெல்லாம் பார்க்கும்போது நீங்கள் போக போக பார்ப்பீங்க. அண்ட் க்ரௌட் வந்து இப்போ கம்மியாக இருக்குது. இன்னும் போக போக நாங்கள் வந்து 11 o'clock வந்துட்டோம். ஸோ அதனால வந்து கொஞ்சம் க்ரௌடு கம்மியாக தான் இருக்குது. போக போக வந்து க்ரௌடு ஜாஸ்தி ஆகிடும். அண்ட் இந்த பக்கம் வந்து போட் ரைடு இருக்குது. அதுவும் ₹30 தான் காஸ்ட் பண்ணுறாங்க. இங்கே ஒரு குட்டி டனல் வரும். அந்த டனல் வந்த உடனே எப்படி கத்துவாங்கன்னா அப்படி கத்துவாங்க பசங்க. அது ஒரு குட்டி டனல், அதனால் அந்த பசங்களுக்கு என்னவோ ஒரு ஃபீல் ஆகுது. நீங்களே பார்ப்பீங்க எப்படி கத்துவாங்க பாருங்கள். ஸ்டார்ட் ஆகும், இன்னும் கொஞ்சம் நேரத்துக்கு இந்த டனல் வந்துடும். இந்த போட் ரைடு வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஆனால் பெருசாக இல்லை, குட்டியாக தான் இருந்துச்சு போட்டிங் பிளேஸு. ஒரு 2 ரவுண்டு, ஒரு 2 குட்டி ரவுண்டு அப்படி போட்ட மாதிரி இருந்துச்சு. ரொம்ப நேரம் வந்து போட்டில் ரைட் போன மாதிரி ஃபீல் ஆகலை. நம்ம நடந்துட்டு போகிறத விட இந்த பசங்க எல்லா ஸ்கூல் பசங்க தான் இந்த பக்கம் வருவாங்க ஒரு நாள் ட்ரிப் அப்படின்னு சொல்லிட்டு. நல்லா ஃபன் என்ஜாய் பண்ணிட்டு போகிறோம். நல்லா ஃபன்னாக இருக்கும் அவங்களுக்கு. எல்லாம் ஒரு ரவுண்ட் சுற்றி பார்த்து போகிற மாதிரி இருக்கும். ஏன்னா நடக்கிறது கொஞ்சம் கம்மியாக இருக்கும். என்னென்ன எங்கெங்கே இருக்குது அப்படின்றத வந்து நாங்கள் இதுலேயே வந்து பார்த்துக்கலாம். கேம்ஸ் ஆடுறதும் இருக்குது. அண்டு பசங்களுக்கு பார்க்கு மெயினாக விளையாடுறதுக்கு எல்லாமே இருக்குது. சயின்ஸ் பார்க் அப்படின்னு வச்சுருப்பாங்க. பிரெயினுடைய இம்ப்ரூவ்மெண்ட் எப்படி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக. ரொம்பவே ஒரு குட்டியான பிளேஸில் தான் வந்து இது பண்ணியிருக்காங்க. ரொம்ப பெருசாக இருக்கிறதுனால இல்லை. கப்பன் பார்க்கில் ஒரு குட்டி பிளேஸில் இந்த மாதிரி ஒரு அரேஞ்ச்மெண்ட்டை வந்து பண்ணி வச்சுருக்காங்க. இதெல்லாம் ஃபுல் கேம்ஸ் பசங்களுக்கு ஆடுறதுக்கு. குட்டி குட்டி பசங்க வந்தாங்கன்னா பார்க் மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க.
அவ்வளோதான். நம்ம இப்போ ஹால்ட் நம்மளோட ஸ்டாப் வந்துட போகுது. இறங்கிட்டு நம்ம வந்து இந்த ட்ராகன் கேம்ஸ் எல்லாம் ஆடலான்ட்டு நினச்சிட்டு இருக்கோம். அந்த க்ரௌடு அங்கே வந்து நிறைய பேர் இருந்தால் தான் அவங்க வந்து உட்கார வச்சுட்டு ஆட வைப்பாங்க. 2 பேர் 3 பேருக்கெல்லாம் ஆட வைக்க மாட்டாங்க. மேக்ஸிமம் ஒரு 10 மெம்பர்ஸாவது இருந்தால் தான் அவங்களுக்கு வந்து நல்லா இருக்கும் அந்த கேம்ஸ் எல்லாம் ஆடுறதுக்கு. ரீச் ஆயிட்டம் மக்களே. அண்ட் ஒரு சின்ன என்ஜாய்மெண்ட்டு தான். ரொம்ப தூரமாக எங்கேயோ போக முடியல அப்படின்போது பசங்களை கூட்டிகிட்டு ஒரு நாள் அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சின்ன பிளேஸில் கூட்டிகிட்டு வந்து விளையாட வச்சுட்டு போனோம் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு சேஞ்ச் இருக்கும். அண்ட் பக்கத்துலேயே கப்பன் பார்க் இருக்குது. நல்லா வந்து உட்காந்துட்டு பேசிட்டு ஈவினிங் வரைக்கும் நம்ம டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு போகலாம் கப்பன் பார்க்கில். ட்ராகன் கேம் ஆடிட்டு இருக்காங்க. அவன் வந்து ஃபஸ்ட் டைம் தான் இதெல்லாம் போயிட்டு இருக்கா. அவளுக்கு இது கேம்ஸ் மேலே அவ்வளோவா இன்ட்ரெஸ்ட் இல்லை. சரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சி வச்சேன். You want again? Puttu, again. Don't. நெக்ஸ்ட்டு நம்ம போட் ரைட் தான் போகிறோம். 30 rupees தான் சார்ஜ் பண்ணாங்க. சரி நீங்கள் டிக்கெட் வேணால் அங்கேயும் என்ட்ரன்ஸ்லேயே வந்து டிக்கெட்டும் வாங்கிக்கலாம் எந்தெந்த கேம்ஸ் எல்லாம் விளையாடணுன்ட்டு. இல்லைன்னா உள்ளே கூட வாங்கிக்கிறாங்க. ஆனால் இது ஒரு சின்ன என்ஜாய்மெண்ட் தாங்க. நல்லா ஃபன்னாக தான் போச்சு டே. கொஞ்சம் க்ரௌடு கம்மியாக இருந்துச்சு. இந்த போட்டில் கூட 10 மெம்பர்ஸ் மேக்ஸிமம் இருந்தால் தான் அவங்க போட்லேயே எடுத்துகிட்டு போவாங்க. இல்லைன்னா ரொம்ப நேரம் வெயிட் பண்ணணும். நாங்கள் வந்தது ஒரு 11 o'clock அப்படின்றதுனால கொஞ்சம் எங்களுக்கு க்ரௌடு கம்மியாக இருந்துச்சு. வர வரைக்கும் வெயிட் பண்ணி தான் எல்லா கேம்ஸுமே விளையாடணும். ஸோ ஒரு 1 o'clock 12 o'clock மேலேன்னா கொஞ்சம் க்ரௌடு வருவாங்களோ என்னமோ. இப்போ வந்து நம்ம போட் ரைடுக்கு தான் போகிறோம். ஒரு குட்டி ரைடுங்க, ரொம்ப பெரிய ரைடெல்லாம் கிடையாது.
ஒரு சின்ன சர்க்கிளாக தான் இருக்குது. அதை சுற்றி இப்படி வந்துடணும், அவ்வளோதான். ஒரு 2 ரவுண்ட் கூட்டிகிட்டு போவாங்க. அண்டு இந்த வீடியோ வந்து இந்த போட்டிங்கோடவே எண்டு பண்ணிவிடுவோம். ஏன்னா ஆல்ரெடி நம்ம அந்த டாய் ட்ரெயின்லேயே எல்லாத்தையும் வந்து சுற்றி பார்த்துட்டோம். ஸோ நடக்க வேண்டாம் ரொம்ப அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து இந்த போட் ரைடை பார்த்துட்டு அப்படியே நாங்கள் வந்து பார்க்கு பக்கத்துலேயே கப்பன் பார்க் இருந்துச்சு இல்லைங்களா. ஸோ அங்கேயே போய்ட்டு கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு ஈவினிங்காக நாங்கள் வந்து வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள். அண்டு என்னுடைய சேனல் பேர் வந்து இன்னும் வைக்கல, முருகன் துணை அப்படின்னு சொல்லிட்டு தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸ்டார்ட் பண்ண 1 மாதத்துலேயே வந்து ஓரளவுக்கு நல்லாவே ரீச் ஆகிட்டு இருந்துச்சு. என்ன வீடியோ போடணுன்ட்டு தெரியாமலே இருந்தேன், கடவுள்லேயே போட்டுகிட்டே இருந்தேன் நான் தினமும். இப்போ தான் கொஞ்சம் நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுடைய சப்போர்ட் எனக்கு தேவைப்படுது. உங்களுக்கு என்ன ஏதாவது பிளேஸுக்கு போகணும், பெங்களூரில் ஏதாவது பிளேஸ் தெரியணும், உங்களுக்கு காமிக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னொரு புது வீடியோவோட உங்களை வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து பார்க்குறேன். இது வந்து ஒரு ரவுண்ட் ஆகிடுச்சு, ரொம்பவே சின்ன ரவுண்டு. குழந்தைங்களுக்கு வந்து இது குஷியாக இருக்கும், எங்களுக்கு வந்து இது சாட்டிஸ்ஃபைடாகவே இல்லை. சின்ன சின்ன பசங்க, ஸ்கூல் பசங்க எல்லாம் வந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து இதெல்லாம் ரொம்பவே குஷியான ஒரு விஷயம் தான். இது செகண்ட் ரவுண்ட் கூட்டிகிட்டு போயிட்டு இருக்காங்க. பசங்க எல்லாம் கற்றுக்கிட்டு இருக்காங்க. அண்ட் இந்த வீடியோ வந்து இதோடைய லாஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ப்ளீஸ் யாராவது பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் உங்களுடைய சப்போர்ட் எனக்கு தேவைப்படுது. ஏன்னா நான் ஒரு புது யூடியூப் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட் டைம் வந்து தமிழில் பேசிகிட்டு இருக்கேன். நாங்கள் வந்து தெலுங்கு தான் பேசுகிறது வீட்டில். ஸோ உங்களுடைய சப்போர்ட் எனக்கு தேவைப்படுது. என்னோடய சேனல் யாராவது புதுசாக பார்த்துட்டு இருக்கீங்கன்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். இதோட நம்மளுடைய ரைடு முடிஞ்சிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.